என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரையில் எப்படி துவையல் பண்ணுறது அப்படின்னு தான். சரி, இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப ரேர், யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நானே சாப்பிட்டதில்ல. இப்போ தான் அது ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மூட்டு வலிலாம் வர ஆரம்பிச்சதுனால இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்கலாம் சொன்னாங்க. சார் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த குக்கிங் வீடியோ. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இப்போ சமைக்க போகிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு 2யும் போட்டு நல்லா வறுத்துட்டு, ஆக்சுவலாக இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருக்கும்போது போட்டு வறுத்தா தான் கடைசி வரைக்கும் கரெக்டாக மேனேஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதுவும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சோண்டு வந்து புளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த வெங்காயம்லாம் வதங்கினது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரௌனிஷ் கலரில் வதங்கிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் புளி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். புளியும் தேங்காயும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஆட் பண்ணி வதக்கிடணும். இதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கீரை சாப்பிட்டோன்னா, இந்த கீரைக்கு வந்து முடக்கு அறுத்தான் கீரை, அதாவது கால் கையெல்லாம் முடங்கி போய் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளியர் பண்ணுன்ற பர்பஸ்க்காக சாப்பிட்ற கீரைன்ற மாதிரி எங்கள் ஆச்சி வந்து இதை சொன்னாங்க. இந்த கீரையை வந்து நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். பட் இப்போ தான் வந்து அது முடக்கரத்தான் கீரையேங்கிறது எனக்கு அதுக்கு பேரே இப்போ தான் தெரியும். அதில் இருக்க காயெல்லாம் விளாண்டுருக்கேன். ஸோ இந்த கீரை தான் அது. நம்ம அந்த புளி, தேங்காய், அப்புறம் மிளகு, ஜீரகம்லாம் வதக்கினதுக்கப்புறம் இந்த கீரையும் போட்டு வந்து வதக்கிக்கணும். ஸோ இந்த கீரை வந்து இங்கே சென்னையில் கடையில் தான் கிடைக்கிது, வெளியில் கிடைக்கல. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த கீரையோட டேஸ்ட் மைல்டாக கசக்கிற மாதிரி இருக்குன்றதுனால கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு எங்கள் ஆச்சி சொன்னாங்க. ஸோ அதையும் சேர்த்து அது ஆக்சுவலாக கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சட்னி செய்வோம் இல்லையா? துவையல், கொத்தமல்லி துவையல், அதே ப்ரொசீஜர் தான் இதுக்குமே. ஸோ இது கூட வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நல்லா வதக்கி அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும்னு சொன்னாங்க. ஆறி எடுத்ததுக்கப்புறம் அதை தாளித்து கொட்டிட்டோன்னா அந்த துவையல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, அதாவது நம்ம முட்டியில் இருக்கிற வலி போயிடும். அதுக்கப்புறம் எலும்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சி சொன்னாங்க. ஸோ இது வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம், இல்லை வீக்லி ட்வைஸ் கூட சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னால் அடுத்த செகண்டே வந்து இதை நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் முட்டி வலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னாலும் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் இதை எடுக்கணும்னு வச்சுருக்கேன். விவரம் தெரிஞ்சப்போ இந்த கீரை வந்து என்னன்னு தெரியாமல் அதில் இருக்க காயெல்லாம் எடுத்து விளாண்டுருக்கேன். பட் இப்போது அந்த காலத்தில் பிறந்த எனக்கே வந்து இந்த கீரையை பற்றிலாம் தெரில. பட் என் பசங்க எப்படி இதை ஃபாலோ பண்ணுவாங்கலாம் தெரியல. ஸோ அதான் இப்போவே வந்து நமக்கு முடியாதப்போ இதை பசங்களுக்கும் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த துவையல் எனக்கு செஞ்சது. உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ரெகுலராக சாப்பிட்டுட்டு எங்கள் ஆச்சி சொன்ன மாதிரி இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஒரு 1 மந்த் கழிச்சு இதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.